முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொன்னான் பாரு. அவன் கட்சிக்காரன் அத்தனை பேரை எந்திரிச்சு நின்று கை தட்டிட்டான். விஷுவலா ஓடிட்டு இருக்கு. இந்த பழைய சினிமால ரஜினி சொல்லுவாரு, இவ்வளவு சிறப்பா இருக்கிற ஆட்சிக்கு எதிர்ப்பா யார் இருக்கிறதுனாக்கா நடிகர் விஜய் ஒரு பக்கம். அவர் இன்னைக்கு சொல்றாரு, என்ன எகத்தாளமாக 200 தொகுதி ஜெயிப்பேன் என்று சொல்லுகிறீர்கள். தம்பி விஜய் எகத்தாளமா சொல்லல. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தருகிற தலைவர் ஸ்டாலின், உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை தருகிற தலைவர் ஸ்டாலின், நான் முதல்வன் திட்டத்திலே மாணவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை தருகிற ஸ்டாலின், மகளிர்கள் அத்தனை பேரும் கட்டணம் இல்லாமல் பேருந்திலே செல்வதற்கு சலுகை தந்திருக்கிற தலைவர் ஸ்டாலின், சத்துணவு அமைப்பாளர்கள் 60 வயது வரைக்கும் பணியாற்றலாம் என்று உத்தரவு போட்டிருக்கிற தலைவர் ஸ்டாலின், பெண்கள் கையிலே பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக 1 லட்சம் ரூபாய் மானியத்தோடு ஆட்டா ஓட்டுவதற்கு ஆட்டா தந்திருக்கிற தலைவர் ஸ்டாலின், உயர்கல்வி படிக்கிற அத்தனை பேருக்கு உயர்வு தந்திருக்கிற தலைவர் ஸ்டாலின், இந்த எக்கச்சக்கமான சாதனைகளை செய்திருக்கிற என் தலைவன் நாளைக்கு காலையில ஓட்டு பெட்டி வைங்கடா, பெண்களே ஓட்டு போட்டு 2வது முறையாக திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருகிற சாதனையை தலைவர் ஸ்டாலின் செய்திருக்கிறார். சொல்றான் இன்னைக்கு பேசும்போது, அதுல அவனுக்கே தெரியல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொன்னான் பாரு. அவன் கட்சிக்காரன் அத்தனை பேரை எந்திரிச்சு நின்று கை தட்டிட்டான். விஷுவலா ஓடிட்டு இருக்கு. இந்த பழைய சினிமால ரஜினி சொல்லுவாரு, பேரை கேட்டா சும்மா அதிருது இல்ல அப்படின்னு மாதிரி. இவன் பேரை சொன்னான் பாரு, ஐயோன்னு அவன் எந்திரிச்சு கை தட்ட ஆரம்பிச்சான். அவன் எதுக்கு கை தட்டான்னு இவனுக்கு தெரியல, இவன் ஏன் சொன்னான்னு அவனுக்கு தெரியல. நீ ஒரு தலைவர் தம்பி, நீ ஒரு மாநில கட்சிக்கு தலைவர்னு சொல்லிக்கலாம். எங்க கட்சியில என் தம்பி வெங்கடேஸ்வராவுக்கு நிகராக, லோகேஸ்வராவுக்கு நிகராக உழைக்க உயர மக்களை கவர இன்னொருத்தர் ஒரு மாநில கட்சி தலைவருக்கு தகுதியாக, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளருக்கு என்ன தகுதியோ அதுதான் உன் மாநில கட்சியில. இந்த பக்கம் நடிகர் விஜய் திமுக தான் எங்களுக்கு எதிரி. வா தம்பி வா, நாங்க எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறோம். இந்த மேடை எம்.ஆர். ராதாவை பார்த்திருக்கிறது, எஸ்.எஸ். சந்திரனை பார்த்திருக்கிறது, ஏன் இந்த மேடை என்.எஸ். கலைவாணனை பார்த்திருக்கிறது, என்.எஸ். கலைவாணரை பார்த்திருக்கிறது, இந்த மேடை எஸ்.எஸ்.ஆரை பார்த்திருக்கிறது, இந்த மேடை புரட்சி தலைவர் எம்ஜிஆரை உருவாக்கி இருக்கிறது, இந்த மேடை சிவாஜி கணேசனை உருவாக்கி இருக்கிறது, இந்த மேடை ராதாரவியை உருவாக்கி இருக்கிறது, இந்த மேடை வாகை சந்திரசேகரனை உருவாக்கி இருக்கிறது, இந்த மேடை எங்கள் ஆறு வீரண்ணன் தண்ணீரிலே மீன் அழுதால் தண்ணீரை தான் யார் அறிவார்னு எழுதலாம். கண்ணதாசனே எழுதல. தடாகத்தில் மீண்டண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோன்னு காதல் கவிதை எழுதலாம் பாரு எங்க அண்ணன் டி. ராஜேந்திரன். அந்த டி. ராஜேந்திரையும் வளர்த்தன மேடை இந்த மேடை தான். பாண்டியனை வளர்த்தன மேடை இந்த மேடை தான். புரட்சி தமிழன் எங்கள் சத்யராஜை தோளிலே வைத்து கொண்டாடுகிற மேடை இந்த மேடை தான். தம்பி விஜய் 1000 நடிகர்களை சினிமாவிலே ஜொலிக்க விட்ட பேனா டாக்டர் கலைஞருடைய பேனா. எவ்வளவு பேர் நாங்க பார்த்துட்டோம். சும்மா நீங்க எங்கிட்ட வந்து சிக்கனா காட்டுறீங்க. நீங்களாம் எங்களுக்கு எதிரியா?